மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் அஞ்சலி செலுத்த தமிழகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், எந்தெந்த பகுதிகளிலிருந்து தொண்டர்கள் பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறாங்க? வணக்கம் கார்த்திகேயன். முன்பாகவே நான் கூறியது போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட வரிசையில் இங்கிருந்து காத்திருந்து முதலமைச்சரின் அந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக இவர்கள் அனைவருமே இங்கே காத்திருக்கிறார்கள். இவர்களில் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக பார்த்திருந்தால் தென் மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியாக வந்திருக்கிறார்கள். சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகை ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியானோர் பேருந்துகள் மூலமாக அங்கிருந்து பேருந்துகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். பொதுமக்களும் சரி, அஇஅதிமுகவினரும் சரி, இங்கே அவர்கள் பார்ப்பதற்காக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையினர் இந்த எம்ஜிஆர் சமாதிக்கு உள்ளே நுழையும் தருவாயிலிருந்து அவர்கள் உள்ளே சமாதிக்கு சென்றடையும் வரை தடுப்புகளை அமைத்து ஒவ்வொரு தடுப்பிற்கும் 2 to 3 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இதுவரையிலும் ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் பேருக்கு மேற்பட்டாக இன்று ஒரு தினம் பார்த்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதிக அளவில் பொதுமக்கள் இங்கே வந்து செல்வதால் அவர்களுக்கு தேவையான உணவுகளும் இங்கே அதிமுக சார்பாக வழங்கப்படுகிறது. பொதுமக்களும் சரி, கட்சிக்காரரும் சரி, முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர்கள் மொட்டையடிப்பதற்கான இடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் வந்து மொட்டையடித்தும் செல்கிறார்கள். முதலமைச்சரை அது மட்டுமல்ல, வரக்கூடியவர்கள் ஏதேனும் உடல் உபாதை ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக, பொது சுகாதாரத்துறை சார்பாக ஒரு மருத்துவ குழுவும், இங்கே 2 மருத்துவர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவும் தொடர்ச்சியாக அங்கு வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளித்து மாத்திரை மருந்துகள் மற்றும் ஊசிகள் ஆகியவை போடப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற ஏற்பாடுகளானது இங்கே இடம்பெற்றிருக்கிறது கார்த்திகேயன். தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலியுடன் முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மறைந்த முதலமைச்சர் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வசதியாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களோடு உரையாட வாய்ப்பு இருக்கிறதா சுபாஷ்? நிச்சயமாக கார்த்திகேயன், இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏராளமானோர் அதிக அளவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் மட்டும்தான் கேட்போம். இங்க இருக்க ஒருத்தர், முதலமைச்சர் மறைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அம்மாவுடைய மறைவை நாங்கள் எப்படி சொல்றதுனே தெரியல, பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு செய்த நன்மைகள் கொஞ்சம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மேன்மைப்பட வேண்டும் என்ற ஒரே நல்ல எண்ணத்தோடு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அம்மாவை நாங்கள் என்ன சொல்வோம்? அம்மாவுக்காக எங்களை உயர்விடக்கூட நாங்கள் தயாராக வந்திருக்கிறோம். அம்மா பேசியது போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்ச்சி பொங்க அவர்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் கார்த்திகேயன். வாங்கலம்மா.